அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை முன்னாடியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலனும் தரும். இதுக்கப்புறமா வரக்கூடிய டீட்டெயிலை, அதாவது லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதற்கான பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். சனிக்கிழமை அப்படின்னோடனே நம்ம நினைவுக்கு வருவது யாரு? பெருமாள். சரி, பெருமாளுக்கு என்ன தீபம் ஏத்துனா உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றினால் பலன் உடனே கிடைக்கும். பெருமாள், ராமர், விஷ்ணு, இப்படி எல்லா விஷ்ணு அவதாரங்களுக்கும் எலுமிச்சை தீபம் ரொம்ப பிடிக்கும். அந்த தீபம் ஏற்றி நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றுற பவர் பெருமாளுக்கு இருக்கு. இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, எங்கே இந்த எலுமிச்சை விளக்கு மோஸ்ட்லி ஏற்றப்படும்னா எஸ்பி கோயில், சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் கோவிலில் நீங்கள் இந்த எலுமிச்சை தீபம் ஏற்றதை பார்க்க முடியும். ஸோ அங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் ராமர் கோயில் இருக்கோ, எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ, அங்கெல்லாம் சனிக்கிழமையில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவது அவ்வளோ நன்மையை தரும். எந்த நேரத்தில் ஏற்றணும் பெருமாளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் 5 to 7 நேரத்துக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றணும். இல்லைன்னா காலையில் 7 to 8 ஏற்றணும். இப்படி ஏற்றும் பொழுது உங்களுக்கான பலன் அதிகமாகவே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, சனிக்கிழமை இன்னொரு விசேஷம் இருக்குது. சனி பகவான். சனி பகவானுக்கு யாரெல்லாம் விளக்கேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிறவங்க மட்டும்தான் விளக்கேற்றணுமானா கிடையாது. கும்ப ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் சனி பகவானுக்கு எல்லா சனிக்கிழமையும் விளக்கேற்றும் பொழுது, எனக்கு தான் சனி தசை இல்லையே, எனக்கு தான் 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களோட அதாவது ராசியோட வீட்டோட அதிபதி சனி பகவான். ஸோ அந்த பகவானை நீங்கள் கும்பிடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இதை உணர்ந்தவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடக்கும் போதும் சரி, சனி தசை நடக்கும் போதும் சரி, மற்ற ராசிக்காரங்களுக்கு கொடுக்குற கஷ்டத்தை தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கும் கொடுக்கறதில்ல. இதை பொறுமையாக உட்காந்து அனலைஸ் பண்ணுறவங்க உணர்வாங்க. இந்த தயவு செஞ்சு மகர ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஏன்னா சனி தசை நடக்கும் போதும் சரி, அதாவது 7.5 சனி நடக்கும் போது இவங்களாம் பயப்படவே வேண்டாம். இவங்களுக்கு வரக்கூடிய செலவுகளையோ, இவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளமையோ எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பண்ணிவிடணும்னு சொல்லிட்டு சனி பகவான் பார்த்து பார்த்து பண்ணுவார். அதனால இந்த 2 ராசிக்காரங்களும் சனி பகவானை பார்த்து பயப்படவே தேவையில்லை. அதுவும் இவர் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் கும்பராசியாக இருக்கீங்க, மகர ராசியாக இருக்கீங்க, சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார், சனி பகவான் ஒரு 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேற லெவல் பலன் தரும். ஆனால் இது நிறைய பேர் சரியாக அனலைஸ் பண்ணாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, பயமுறுத்திட்டே இருப்பாங்க. வேணாம், சனி தசை நடக்குது, 5ல் சனி இருக்குது, உங்களுக்கு 11ல் சனி இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா அவர் 11ல் இருக்கும்போது உங்களுக்கு லாபாதிபதியாக செயல்படுவார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறுநாள் வீடியோவில் அதுக்கு எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் நான் அஸ்ட்ராலஜி ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.